ஸோ சேர்ஃபுல் வெல்கம் டு ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்மனா தினேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து இசபெல்லா கோஸ்மேன் சொல்லி ஒரு நேம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் 1 வீக்காக மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமா வந்து இந்த ஒரு பேர் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஸோ யார் இந்த இசபெல்லா கோஸ்மேன், எதுக்காக வந்து இவங்களை பற்றி வந்து பேசுகிறாங்க, இவங்க அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோவில் இருக்கிறவங்க தான் இசபெல்லா கோஸ்மேன். இவங்க பார்க்கறதுக்கு வந்து ஸ்வீட்டாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சைக்கோ. இப்போ இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து போலீஸால் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய சொந்த அம்மாவே வந்து கத்தியால் 78 டைம்ஸ் வந்து கத்தியால் வந்து கிழிச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்பாட்லேயே வந்து இவங்க வந்து இறந்துட்டாங்க. இது இந்த பொண்ணு பண்ணது வந்து தப்பு தான் சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. பட் இந்த வீடியோ எண்டுக்கு அப்புறமா இவங்க பண்ணது வந்து கரெக்ட் தான் சொல்லி நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். இவங்க லைஃப்பில் அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். இசபெல்லா கோஸ்மேன் வந்து 1995 அமெரிக்காவில் வந்து பிறக்கிறாங்க. அமெரிக்காவில் குளோரிடான்னு சொல்லி ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அந்த பிளேஸ்லாம் வந்து இவங்க வந்து பிறக்கிறாங்க. 95 ஒரு 2 கப்புள்ஸ்க்கு வந்து இசபெல்லா கோஸ்மேன் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அதுவும் அமெரிக்காவில். இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஹாப்பி லைஃபாக வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்கிறாங்க. இசபெல்லா கோஸ்மேன் 3 பேருமே வந்து வீக்கெண்ட் ஆனால் சினிமாக்கு போகிறது, ஹோட்டல் போகுதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இசபெல்லா கோஸ்மேனுக்கு வந்து தன்னோட சின்ன வயசுலேயே வந்து பெரியவனானா நம்ம அப்பா மாதிரி வந்து வாழணும், சந்தோஷமாக வந்து வாழணும்னு சொல்லி ஒரு கோலாகவே வந்து சின்ன வயசுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய வளர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஸ்கூலில் போய் இட்டுட்டு வரதும், ஸோ திரும்ப வரும்போது இவங்க அப்பா அம்மா 3 பேருமே ஒன்றா சேர்ந்து வரதும்னு சொல்லி ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணுற லெவலுக்கு வந்து இவங்க வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வந்துருக்கிறாங்க. இசபெல்லா கோஸ்மேன் வந்து தன்னோட 14 வயசில் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சண்டை வந்துடுது. இதனால் வந்து நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் வந்து டைவர்ஸ்னு ஒரு விஷயம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் தான் சம்திங் வந்து அது ஒரு இதாக தான் பார்க்குறாங்க தவிர, பட் அமெரிக்காவில் ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா கோஸ்மேன் தன்னுடைய 15வது வயசில் வந்து டைவர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து 2 பேருமே வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டில் இந்த ஒரு விஷயம் வந்து போகுது. அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா கோஸ்மேன் கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா கிட்ட போறியா அப்படி இல்லை உங்கள் அம்மா கிட்ட போறியான்னு சொல்லி இசபெல்லா கோஸ்மேன் கிட்ட வந்து ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா வந்து டைவர்ஸ் ஆகிட்டு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை மட்டும் தனியாக வந்து இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கார்டியன் தேவை. அதனால் வந்து அந்த குழந்தைய முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்து இருக்குது. அதனால் ஜட்ஜ் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. பட் இசபெல்லா கோஸ்மேன் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லி வந்து புரியவில்லை. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து முக்கியம். ஸோ அதனால் வந்து இந்த கோர்ட் வந்து கொஞ்ச நாள் வந்து டைம் வந்து ஒடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா கோஸ்மேனோடைய 18வது வயசில் வந்து திரும்ப வந்து இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நீ யார் கூட போகிறான்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த கேஸ் வந்து வருது. அப்போ வந்து இசபெல்லா கோஸ்மேன் வந்து எங்கள் அம்மா கூடயே போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதே போல் தன்னுடைய 18வது ஏஜில் வந்து இசபெல்லா கோஸ்மேன் வந்து அவங்க அம்மா கூடயே வந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கும் வந்து வேற ஒருத்தருக்கும் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் இசபெல்லா கோஸ்மேனோடைய அப்பா மட்டும் தனியாக வந்து போயிடுறாரு. அவங்க அம்மா அதுக்கப்புறமா வந்து வேற ஒருத்தர் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இசபெல்லா கோஸ்மேன், அதுக்கப்புறமா அவங்க அம்மா, அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா கோஸ்மேனோடைய ஸ்டெப் ஃபாதர், இவங்க 3 பேருமே வந்து தனியாக ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் வேற பிளேஸ்க்கு வந்து போயிடுறாரு. இவங்க 3 பேருமே வந்து ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறாங்க. இவங்களுக்கும் இசபெல்லா கோஸ்மேனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவுக்கும் 3 பேருக்குமே வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது வந்து தினைக்கும் வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். அதுவும் வந்து இசபெல்லா கோஸ்மேனோடைய 18வது வந்து ஏஜில். ஸோ வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து இசபெல்லா கோஸ்மேன் வந்து கட்டினே இருப்பாங்க. எதுக்காக வந்து டைவர்ஸ் வந்து பண்ணீங்க, எதுக்காக அப்பா வந்து தனியாக அமைச்சிங்க, யார் இவர், எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி அடிக்கடிக்கு வந்து கேள்வி கேட்டுனே வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இசபெல்லா கோஸ்மேன்
அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க 3 பேருமே வந்து ஜாலியாக வாழ்ந்த லைஃப் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டுனே இருப்பாங்க. இசபெல்லா குஸ்மன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுனே வந்து இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இசபெல்லா குஸ்மனோட ஸ்டெப் ஃபாதருக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து அடிக்கடிக்கு வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். ஏதாவது வந்து திட்டினே இருப்பாங்க. இதனால் வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து அவங்க பார்த்தாவே வந்து பிடிக்காத லெவலுக்கு வந்து இருக்குது. அதனால வந்து வீட்டில் வந்து அடிக்கடிக்கு வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து திட்டினே வந்து இருப்பாங்க. ஏதாவது வந்து கேட்டினே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து அவங்க அம்மா வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பிளேஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் அவங்க அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து லேட்டாக வருவாங்க. ஸோ அப்படி லேட்டாக வருவாங்க. இசபெல்லா குஸ்மன் வந்து தனியாக அவங்களோட வீட்டு சோபா மேலே வந்து உட்காந்து டிவி பார்த்துருப்பாங்க. இவங்க லேட்டாக வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்களோட ஒர்க் வந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப இசபெல்லா குஸ்மன் வந்து எதுக்காக எங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி திரும்ப வந்து வீட்டில் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து தன்னோட சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ ஸோ இப்போ வந்து அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து கிடையவே கிடையாது. அதனால் வந்து அடிக்கடிக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுனே வந்து இருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து சும்மா வந்து இந்த பொண்ணு வந்து திட்டினே வந்து இருப்பாங்க. இது வந்து நார்மலான ஒரு விஷயமா வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ போலீஸ் வந்து கேட்கும் போது வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி சொல்லியிருக்கப்புறமா வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்து வார்ன் பண்ணுறாங்க. இனிமேல் வந்து நீ வந்து சவுண்டு போட்டுனே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. உனக்கு 18 ஏஜ் ஆயிடுச்சு. அதனால் வந்து நீ வீட்லேயே தான் இருக்கணும், பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ரைட்ஸுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து நீ வீட்டு விட்டு வெளியே போயிட்டுனா உனக்கு வந்து சாப்பாடு சேஃப்டி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து சவுண்டு போடாமல் வந்து அமைதியாக இருன்னு சொல்லி போலீஸும் வந்து அந்த இசபெல்லா குஸ்மனை வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் வந்து கொஞ்ச நாள் வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து அந்த வீட்லேயே வந்து எதுவுமே பேசாமல் வந்து கம்னு வந்து இருக்கிறாங்க. நார்மலாக வந்து அது மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. 2013 அவங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து லேட்டாக தான் வருவாங்க. அதே போல் அவங்க அம்மா வந்து 2013 வந்து லேட்டாக வராங்க. ஸோ எலி டேட் வந்து எனக்கு ஒழுங்காக வந்து தெரியல. ஸோ அப்படி லேட்டாக வரும்போது சம்திங் ஏதோ ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நைட்டு வந்து லேட்டாக வராங்க. அப்படி லேட்டாக வரும்போது வந்து ஸோ அவங்க வந்து நான் குளிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லி போகிறாங்க. இசபெல்லா குஸ்மனோடைய ஸ்டெப் ஃபாதர் கிட்ட வந்து சொல்லி போகிறாங்க. அதே போல் அவங்க அம்மா வந்து மேலே போய் வந்து குளிக்க போகிறாங்க. அப்படி குளிக்க போயிட்டு அப்புறமா வந்து ஒரு சவுண்டு வந்து வருது. பாத்ரூமில் வந்து ஒரு சவுண்டு வந்து வருது. ஸோ அந்த என்ன சவுண்டு வந்து சொல்லி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ கிட்ட போய் பார்க்குறாங்க. ஸோ என்ன சவுண்டு வருதுன்னு சொல்லி டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது வந்து டோரை வந்து தட்டுறாங்க. உள்ளே என்ன சவுண்டு வருதுன்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சம்திங் ஏதோ வந்து சவுண்டு வந்து வருது. பட் டோர் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால ஸோ என்ன நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ தட்டினே வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரமாக வந்து சவுண்ட் வந்துனே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சவுண்ட் வந்து வரது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கீழே அந்த டோர் கீழே வந்து கொஞ்சம் கேப் வந்து எல்லா கேப்பும் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த கேப் வழியாக வந்து பார்க்கும்போது வந்து பிளட் வந்து அந்த டோர் வந்து வெளியே வந்து வருது. இதை பார்த்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வந்து பின்னாடி ஒன் ஸ்டெப் பேக் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து கையில் ஒரு கத்தி வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கையில் வந்து ஸ்டிக் ஏதாவது வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன ஸ்டிக்னா ஹாக்கி ஸ்டிக் வந்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து அப்படியே வந்து பேக் வந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்னடா இப்படி கையெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லி பொண்ணு வந்து தன்னுடைய பொண்ணு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் வந்து பேக்கில் வந்து போயிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த சவுண்டு வர மாதிரி வந்து போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போலீஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வராங்க. அதுக்கப்புறமா இசபெல்லா குஸ்மன் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பேக் வந்து போயிடுறாங்க. அப்படி இசபெல்லா குஸ்மனால எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து கீழே வந்து வேற பிளேஸ்க்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அப்படி டோர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வந்து கீரெல்லாம் வந்து இருக்குது. ஃபுல்லாக பிளட்டாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணு அங்கே யார் இது பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணு தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இசபெல்லா குஸ்மனோடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து அப்படியே வந்து தேடுறாங்க. போலீஸ் வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும் போது வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து ஒரு கொலை வந்து பண்ணிட்டாங்க. அதனால வந்து தன்னுடைய பாடி ஃபுல்லாக என்னுடைய ஃபேஸே வந்து நான் மறைச்சிக்கணும்னு சொல்லி இசபெல்லா குஸ்மன் வந்து அந்த ஊர்
ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. அந்த ஊர்லேயே பெரிய ஷாப்னா அந்த ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. ஸோ என்னை வந்து கொலை பண்ண வந்தாங்க. நான் அவங்ககிட்ட வந்து தப்பிச்சேன். அதனால வந்து பிளட்டெல்லாம் வந்து என் மேலே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், ஆனால் என்கிட்ட வந்து காசு இல்லைன்னு சொல்லி அந்த ஷாப்புடைய ஓனர்கிட்ட வந்து இசபெல்லா குஸ்மன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதே பண்ண ஷாப் ஓனரும் வந்து ஸோ பாவமாக இருக்கிறதே கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஷாப் ஓனரும் வந்து ட்ரெஸ்லாம் வந்து கொடுத்துட்றாங்க, புது ட்ரெஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா இசபெல்லா குஸ்மன் வந்து தன்னுடைய ஹேர் சேஞ்ச் பண்ணலாம், தன்னுடைய ஃபுல் பாடி ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து ஒரு அளவு தான் வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா வந்து 2 நாள் வந்து போலீஸ் வந்து விடாமல் வந்து தேடுறாங்க. அதுக்கப்புறமா இசபெல்லா குஸ்மன் வந்து கண்ணிலே காணோம். ஏன்னா வந்து ஒரு கொலை வந்து பண்ணிட்டாங்க, அதனால வந்து அவங்களுக்கு போலீஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு சொல்லி இசபெல்லா குஸ்மன் அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும். அதனால மாட்ட மாட்டாங்கன்னு சொல்லி போலீஸும் வந்து இதை பற்றி எதுவுமே பேசாமல் அப்படி வந்து சைலண்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய இசபெல்லா குஸ்மன் அவங்க அம்மா, அதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு பொண்ணு வந்து தனியாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க. ஸோ போலீஸும் வந்து இந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து இசபெல்லா குஸ்மன் மாதிரி இல்லைன்னு சொல்லி போலீஸும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நான் இசபெல்லா குஸ்மனா யாருன்னே தெரியாது, நான் ஒரு ஏழை பொண்ணு, பக்கத்து ஊர்லேருந்து நான் வந்தேன், ஸோ சீக்கிரமாகவே நான் போயிடுவேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த பொண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது வந்து இவதான் இசபெல்லா குஸ்மன் சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமா வந்து இந்த பொண்ணை வந்து போலீஸ் வந்து அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர்லாம் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கோர்ட்டு வந்து இவங்க ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய அம்மாவே எப்படி இவங்க வந்து கொலை பண்ணுவாங்க, எனக்கு நான் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து அப்செட்டாக வந்து ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் காசாக இருக்கும்னு சொல்லி கோர்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய பாடி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், இவங்களுடைய ஸோ எப்படி இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஆர்டர் வந்து கொடுக்கும்போது தான் இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து டிப்ரெஷனில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது. அதனால வந்து வீட்டில் என்ன நடந்தது எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, ஒரு இல்யூஷனாக வந்து இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இவங்க பார்க்குற ஒரு விஷயம் வந்து இல்யூஷனாக இருக்கும், நடக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காத மாதிரி இருக்கும். ஸோ நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடக்கிற மாதிரி இவங்களால வந்து இவங்களே தானாக வந்து யோசிக்கிற லெவலுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க. அதே போல் கோர்ட்டும் வந்து இவங்களை வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் சேர்க்குங்கன்னு சொல்லி கோர்ட்டும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துட்டு வந்துருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த அம்மாவே வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து தன்னோட அம்மாவுடைய ஃபேஸில் வந்து ஒரு 78 டைம் வந்து சீரனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து கோல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து அமெரிக்காவுடைய 21th செஞ்சுரி இந்த மாதிரி வந்து கொலை வந்து யாருமே பண்ணதில்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து புதுசாக வந்துருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து சொல்லுங்கள், இந்த பொண்ணு பண்ணதை வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து இந்த பொண்ணு செஞ்சது வந்து தப்பு தான் சொல்லி நம்ம ஈஸியாகவே வந்து சொல்லிடலாம். பட் ஆனால் இந்த பொண்ணோட ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறமா கரெக்டான முடிவு வந்து எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு பண்ணது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்களுடைய அப்பா அம்மானால தான் வந்து இந்த பொண்ணு வந்து கண்டினியூஸாக வந்து டிப்ரெஷனில் வந்து இருந்தாங்க. தன்னோட யங் ஏஜில் வந்து எப்படி ஹாப்பியாக இருந்தாங்களோ தன்னோட 15 ஏஜ்க்கு அப்புறமா வந்து நியர்லி வந்து 4 இயர்ஸாக வந்து இவங்களால வந்து ஒழுங்காகவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து வாழவே முடியல. இதுக்கான காரணம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தனால இந்த ஒரு முடிவு வந்ததுன்னு சொல்லி நம்ம ஈஸியாகவே வந்து சொல்லிடலாம். அதனால் வந்து இந்த பொண்ணு பண்ணாத வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் சொல்லி நான் வந்து சொல்கிறேன். என்னோட செஷனை வந்து இதுதான். ஏன்னா அவங்களோட தப்பு ஃபுல்லாக வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி தான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து எதுக்காக நாங்கள் டைவர்ஸ் பண்ணன்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லாத ப்ராப்ளம்னால தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து கீழே பண்ணுங்கள். ஸோ லவ் யூ தினேஷ், சியர்ஸ். அடுத்த சந்திப்போம்.